இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கிற டிஃபிகல்ட்டி ஏன் அப்படின்னா, அவர் வந்து இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கோ இல்ல ஜஸ்ட் ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கெல்லாம் கொடுக்கல. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல்லாம் கண்டிப்பா இல்லவே இல்லை. அதெல்லாம் அதுக்காகலாம் நீ கைலாசம் வரவே முடியாது. உங்களை பரமசிவனா மாத்த போறாரு. புரியுதுங்களா? அப்ப எப்படி இருக்கும்? அந்த சிற்பம் செதுக்கிற மாதிரி தான் வச்சு என்ன சொல்றது, உளியை அடிச்சாதான் என்ன சொல்றது சிற்பம் செதுக்க முடியும். இந்த எலும்பு ஊற ஊற கல்லும் தேய்மாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தேய்ச்சி 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 சிற்பம் பண்ணலாம். அதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகும்? நான் அதை உளி எடுத்து 2 தட்டு தட்டினாதான் வந்து டக்குன்னு வந்து சிற்பம் ஆகும். சோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. இன்னொன்று வந்து எனக்கு என்ன புரிஞ்சு, இந்த புரியல் வந்து எனக்கு வந்து ஒரு ஆழமான புரிஞ்சு. இப்ப நம்ம கோல்டு மைனிங்லாம் தெரியும்ல, நம்ம நிறைய கண்ட்ரிலாம் நான் சொல்றது கோல்டு மைன்ஸ் தான் இருக்கும். புரியுங்களா? ஒரு ஏக்கர் கோல்டு மைன்ட்னா அந்த ஒரு ஏக்கர்ல இருக்கிற எல்லாமே கோல்டா நமக்கு இல்ல மண்ணு கல்லு குப்பை எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து எடுத்து அதை சலிக்க 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 சலிக்கதான் அந்த ப்ராசஸ் தான் இதுன்னு வச்சுக்கலேன். கைலாசவாசிங்கிறது உங்களை பரமசிவனா மாத்துறது. நமக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் அந்த காட் பார்ட்டிகல் இருக்கு. பகவான் என்ன பண்றாரு, அதுக்கு மேல நம்ம வச்சிருக்க அந்த செல்ஃப் டவுட் எல்லாம் குப்பையா கிடக்கு. அதைத்தான் இந்த ப்ராசஸ்ல வச்சு அது வேற இவர் வேறையா எல்லாரும் தெரிஞ்சவர். ஐயோ பாட்காஸ்ட் தெரிஞ்சவர். பட் எங்க தொட்டா என்ன வெடிக்குமோ அதை வச்சு ஜலிச்சு விட்டுருவார். சோ கடைசி will become a god particle. ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், he is not just a gold miner, he is a gold maker. எப்படி நான் சொல்லிடுறேன், நம்ம மண்ணு களிமண்ணா இருந்தாலும் நம்ம தங்கமா மாறி அதுதான் he is not just a gold என்ன சொல்றது, கோல்ட் மைனர் மட்டும் இல்ல பகவான், கோல்ட் மேக்கர். சரி, கோல்ட் மைனர் என்ன பண்ணுவாங்க, இருக்கு தங்கம் இருந்தா இருக்கு, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க, மண்ணை குதிக்கி போட்டுருவாங்க. பகவான் இல்ல, அந்த ஜலிக்கிற ப்ராசஸ்ல அந்த மண்ணையும் களிமண்ணையும் தங்கமா மாத்திடுவார், பரமேஸ்வரனா மாத்திடுவார். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டேன். என்ன சொல்றது, புரியுது, சரியான புரியுது வரதுக்கு டைம் எடுத்துச்சு. பட் பகவான் வந்து ஹேண்டில் பண்ண அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஃபிகல்டிஸே மெயினா வந்தது நம்ம கண்டிஷன்ஸ்னால தான். கண்டிப்பா. நான் என்னோட சைடு கடைசி நான் சொல்றேன்னா, ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க லைஃப் ஸ்டைல. வில் see that